கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி உங்களுக்காக. இன்றைய 3 வாசகங்களும் ஒரு கருத்தை ஆணித்தரமாக கூறுகின்றது. பகிர்ந்து வாழ்தல் என்றால் என்ன என்பதை. இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே நாம் வழக்கமாக கேட்கின்ற அந்த வல்ல செயல். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அங்கு வந்தது 5000 பேருக்கு பகிர்ந்தளித்தார். மீதி வந்தவற்றை 12 கூடைகளில் எடுத்தனர் என்பது நற்செய்தி வாசகம். இதற்கு இணையாக முதல் வாசகம் 2 அரசர் ஆகமம் 4ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வரை இறை வார்த்தைகளிலே அங்கு எலிசா தனது பணியாள் ஒருவரிடம் இருக்கின்ற 20 வார்கோதுமைகளை 100 பேருக்கு கொடுக்க சொல்லுகின்றார். அவன் போதாதே என்கின்றான். நீ கொடுத்த பின் மீதம் இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று எலிசா சொல்ல அவர் அவ்வாறு கொடுக்கிறார். மீதத்தை அவர்கள் சேர்க்கின்றனர். இந்த 2 வாசகங்களிலும் ஒரே காரியம்தான், பகிர்ந்தளித்தல். இந்த 2 வாசகங்களிலும் குறிப்பாக நற்செய்தி வாசகத்தை வாசிக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம்? அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுகச் செய்தாரா அல்லது பகிரச் செய்தாரா? பகிரச் செய்தார். இந்த இறைவார்த்தை அழகாக சொல்கிறது. அவர் அதை ஆசீர்வதித்து மக்களுக்கு பகிர்ந்து அளித்தார். இந்த உலகத்துல பகிர்வது குறைபட்டு போனதினால்தான் பற்றாக்குறை நடக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு ஒரு விழா கொண்டாட்டம் என்றால் நாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிக்கின்றோம். ஆனால் அதை பகிர்ந்து நம்மோடு இருக்கின்ற ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு அவர்கள் அடிப்படை தேவைக்கு உதவக்கூட நாம் முன்வருவதில்லை. ஒரு தனி மனிதன் நசுக்கப்பட்டு அவன் உரிமைகள் சுரண்டப்பட்டு தனி ஒருவன் உலக முதலாளிகள் பட்டியலில் இடம் பிடிக்க முயல்கின்றான். அதற்கு அரசும் துணை போகின்றது. பகிர்தல் இல்லை. தான் பெற்ற பெருவாழ்வை பிறருடன் பகிர்ந்து வாழ்வு என்று சொன்ன அந்த மேலான வார்த்தைக்கு இணங்க நாம் நமக்கு தேவைக்கு மீத உள்ளவற்றை பிறருக்கு பகிர்ந்து வாழத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆண்டவர் கிறிஸ்து இந்த வல்ல செயல் மூலம் நாம் பகிர்ந்தளித்தலை மிக முக்கியம் என்று உறுதிப்படுத்துகிறார். நாம் என்று பகிர்வதை நிறுத்தினோமோ அன்று உலகத்திலே வறுமை தொடங்கியது. என்று பகிர்தலை நிறுத்தினோமோ சக மனிதனிடம் உள்ள அன்பு வற்றி போயிற்று. என்று பகிர்தலை நிறுத்தினோமோ நாம் பிறருக்கு மன்னிப்பை கொடுப்பதை கூட நிறுத்திக் கொண்டோம். என்று பகிர்தலை நிறுத்தினோமோ வைராக்கியமும் கோபமும் நான் என்ற அகந்தையும் நம்மில் தலையெடுத்து விட்டோம். ஆனால் ஆண்டவரே கிறிஸ்துவோ தன்னை பகிர்ந்தார், தன் வாழ்க்கையை பகிர்ந்தார், தன் சரீரத்தை பகிர்ந்தார். எல்லாவற்றையும் பகிர்ந்தளித்த கடவுள் தூய ஆவியானவரையும் நமக்கு தந்தார். அன்பானவர்களே, நான் எனக்கு என்று வாழும் பொழுது நாம் எதிலே திருப்திப்பட்டிருக்கின்றோம்? நாம் ஈட்டுகின்ற பணத்தில் திருப்திப்பட்டிருக்கிறோமா? வைத்திருக்கிற பொருளாதாரத்திலே திருப்திப்பட்டிருக்கிறோமா? நிலபுரங்களிலே திருப்திப்பட்டிருக்கிறோமா? நாம் வைத்திருக்கிற நகைகளிலே திருப்திப்பட்டிருக்கிறோமா? இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். ஆனால் ஆதி திருச்சபையின் மக்கள் பகிர்ந்தளித்தார்கள். தங்களது உடைமைகள் எல்லாவற்றையும் விற்று திருத்தூதரிடம் கொடுத்து எல்லோருக்கும் சமமாக பங்கிட்டு அவர்கள் உண்டார்கள், மகிழ்ந்தார்கள். திருச்சபை கட்டி எழுப்பப்பட்டது. ஆவியின் அபிஷேகம் நிறைந்திருந்தது. இன்று நம்மால் பகிர்ந்தளிக்க முன்வரை யாருக்கு மனதில்லை. நான் அபிஷேகம் பெற்றவன், ஊழியன், வல்லமை செய்கிறவன் என்று சொல்லுகிறவர்கள் கூட தங்களிடம் இருப்பதை பகிர்ந்தளிக்க முன்வருவதில்லை. மாறாக ஊழியர்கள் தங்களுக்கென காணிக்கைகளை வற்புறுத்தி வாங்குகின்ற தசம பாகம் என்ற காரியத்தை சொல்லி அச்சுறுத்தி தங்களுக்கு நிலபுரங்களை சேர்க்கின்ற நிலைமையாகி போய்விட்டது என்று. அன்பானவர்களே, நாம் பிறருக்கு பகிர்ந்தளிப்போம், அன்பை பகிர்வோம், மன்னிப்பை பகிர்வோம், பொருளாதாரத்தை பகிர்வோம், நம் உடல் உழைப்பை பகிர்வோம். கிறிஸ்து தரும் உன்னதமான பாடம் இது. தனி ஒரு மனிதன் உயர்வதற்கு இன்று அரசாங்கம் துணை போகின்ற கேவலமான நிலைமையில் நாம் வாழ்கின்றோம். ஆனால் கிறிஸ்து நமக்கு தந்துள்ளவற்றை பகிர்ந்தளிப்பதற்கு எந்த சட்டமும் தேவையில்லை. நமது இதயம் தேவை. அந்த இதயத்தை திறப்போம். இதைத்தான் 2வது வாசகத்துல
புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ப ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி நாம் வாழ வேண்டும் என்று, இணைந்து வாழ வேண்டும் என்று எழுதுகிறார். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு கிறிஸ்துவின் பிள்ளை என்ற அழைப்பு. கிறிஸ்துவின் பிள்ளை என்றால் அவர் எவ்வாறு முழுமையாக தன்னை பகிர்ந்தாரோ அதை போல பகிர்ந்து வாழ அழைக்கின்றார். எனவே பிறருக்கு பகிர்வோம், வித்தியாசமின்றி அன்பு செய்வோம், ஊழியங்களை தாங்குவோம், ஊழியர்களை அன்பு செய்வோம், ஊழியர்களை தாங்குவோம், பகிர்ந்தளிப்போம், நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இறைமகன் இயேசுவின் திருவார்த்தைகள் மூலமாக இன்று பகிர்ந்து வாழ்வதை கற்றுத்தந்த அப்பா, நீர் உமது அன்பு மகனை எங்களுக்காக பகிர்ந்தீர். அவர் தனது இரத்தத்தையும் சரீரத்தையும் எங்களுக்காக பகிர்ந்தார். நீங்கள் இருவரும் சேர்ந்து தூய ஆவியை பகிர்ந்தீர்கள். இன்று நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நான் எனது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, தூய ஆவியின் கொடைகளையும் வரங்களையும் பெற்றவர்கள் கூட தங்களது சுய லாபத்துக்காக உமது கொடைகளையும் வரங்களையும் உமது பெயரையும் பயன்படுத்தி வாழ்கின்ற துரதிர்ஷ்டமான காலத்திலே நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு கற்றுத்தந்த இறைவா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இன்று முதல் நாங்கள் எங்களுக்கு உள்ளவற்றை பிறருக்கு பகிர்ந்து வாழ, எங்களுக்கு தந்த ஈவுகளை, எங்களுக்கு தந்த தூயாவின் கனிகளை, கொடைகளை பிறரோடு பகிர்ந்து வாழ எங்களை ஆசீர்வதியும். நாங்களும் மீதமெடுக்க செய்யும். அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவரே, பகிர்தலிலே இன்பம், அதுதான் ராப்போஜனம். பகிர்தலிலே ஆசீர்வாதம், அதுதான் திருப்பலி. பகிர்தலிலே விடுதலை, அதுதான் நற்கருணை ஆசீர். எனவே நாமும் பகிர்வோம், ஆண்டவரோடு இணைவோம், இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.